வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கருஞ்சீரகம் நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால தான் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளே கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கருஞ்சீரகம் பெற்றிருக்குன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால அது ஆற்றல் மையமாக நமக்கு விளங்கிக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்ஸ்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் இருக்குது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியதுங்க கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் நமக்கு இருக்கும். குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவான பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது தடுக்கிறதுக்கு பெரும் பங்கு கருஞ்சீரகத்துக்கு உண்டு. இது ஒரு சரியான தீர்வாக அமையும். நாம் கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது அந்த அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்கள் சிதைவடைந்திருந்தது அப்படின்னா அதை சீர்படுத்தி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியான செல்களாக மாற்றி சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை நமக்கு மேம்படுத்துறதுக்கு, மன இறுக்கம், மன அழுத்தமெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, மன வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தெல்லாம் தடுத்து சுறுசுறுப்பான நம்மளை சிந்தனையில் செயல்பட வைக்கிறதுக்கெல்லாமே கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நீரிழிவை தடுக்கக்கூடியதுங்க கருஞ்சீரகம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா பிளாக் டீ, நீங்கள் இந்த பிளாக் டீ எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடையாது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்கப்படாது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாலுமே கருஞ்சீரகத்தை நீங்கள் பிளாக் டீயோட கலந்து எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே அன்றாடம் கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளோட சமைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதய பராமரிப்புக்கு மிகவும் நல்லதுங்க கருஞ்சீரகம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகும்போது ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் பல பேருக்கு அப்படி இருக்காது. என்ன ஆகும்னா ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவு அதிகப்படுத்தப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த கெட்ட கொழுப்புகளினுடைய தடைபாடுகளால் நமக்கு இதயத்துக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நாம் இப்போ கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா நம்ம அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம். கெட்ட கொழுப்புகள் படியாமலும் முன்னாடியே பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த நாளங்கள் வழியாக கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் இல்லாமல் இதய துடிப்பு எப்போதுமே சீரான இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாடு வலிமை பெற ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சோன்னா நல்ல பலன் கிடைக்கும். கொலஸ்ட்ரால்ஸ் நீக்கப்படும். உங்களுக்கு இதயத்துக்கு கருஞ்சீரகம் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதுங்க கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரக எண்ணெய் இருக்குங்க இல்லையா, அது நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் நம்மை பாதுகாக்குது. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள்லாம் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிச்சாங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் அகற்றப்பட்டதுக்கு அப்புறம் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், அதே போலவே அந்த ரத்த நரம்புகள் நாளங்களில் இறுக்கங்களும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பதான் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்கும். சுடலும் சுறுசுறுப்பாக நமக்கு போதுமான அளவுக்கு எங்கெங்கும் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போகும்போது தான் ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சி நம்ம சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அதாவது ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர் டென்ஷன், பிபி ப்ராப்ளம், பிளட் பிரஷர் நம்ம கண்ட்ரோல் பண்ணி சுறுசுறுப்பாக நம்ம இயங்கணும்னா கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகளை
மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, இரத்தப்போக்கு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு சிறந்த தீர்வாக அமையும். பல்வலிக்கு உடனடி தீர்வாகவுமே கருஞ்சீரகம் வந்து விளங்குதுங்க. வாய் சம்பந்தமான பாதுகாப்பை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை காலை இரவு நேரங்களில் ஈறுகளில் தேய்த்து வந்தீங்கன்னா பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும். குறிப்பாக பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னா இப்போ நம்ம உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவு துணுக்குகள் பற்கள் இடையே வந்து சிக்கிக்கிச்சோம்னா அது நாளடைவில் வந்து பாக்டீரியா தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து பற்களுடைய அந்த ஈறுகள் வந்து வலுவிழுந்து போகிறது, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்களும் வலுவிழுந்து போகிறது, பற்களுடைய எனாமல் லேயர் தேயமடைவது, பற்சுத்தை பற்சிதைவு ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். சுவாச புத்துணர்ச்சியை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பற்கள் ஈறுகள் வலிமையாக இருக்கும். ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமே மேம்பட ஆரம்பிக்கும். ஆஸ்துமாவை குணப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த தூசு தொடர்பான தொந்தரவுகள் நிறைய நமக்கு வந்து மாசு அதிகமாக இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த மாசுவின் காரணமாக ஆஸ்துமா அப்படின்னு தற்போது சாதாரணமாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு குறைபாடாக மாறிடுச்சு. ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கருஞ்சீரக மருத்துவம் உங்களுக்கு இனிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும். இந்த நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே நீங்கள் பலம் படுத்திக்கிறதால இந்த டிபிஎம் சொல்லக்கூடிய டியூபர் குளோசிஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை கருஞ்சீரகத்தை வந்து சேர்த்துக்கொள்ளலாங்க. கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு நமக்கு வந்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் வந்து நமக்கு பண்ணணும். ஸோ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த உணவுகளே சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடை வந்து கொடுக்கும். இதனாலேயே நீங்கள் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வெயிட் அதிகப்படுத்தப்பட மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிக்க ஆரம்பிக்கும். இதனால் வெயிட் லாஸ் அப்படின்றது ப்ராப்பராக நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். தோல் மற்றும் முடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு பெறுவதற்கு எல்லாமே நம்ம கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ சருமம் மற்றும் முடிகளுடைய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது. முதல்ல இந்த சருமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பான சருமம் நமக்கு வேணும் அப்படின்னா கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை ஜூஸில் வந்து நீங்கள் கலந்து முகத்தில் தடவி வரலாம். அல்லது கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து அகற்றப்பட்டு விடும். டெட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் குறிப்பாக முடியினுடைய வளர்ச்சியுமே நீங்கள் வந்து மேம்படுத்திக்கலாம். முடி வளர்ச்சியை துரிதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முடி உதுதலை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியும். டேண்ட்ரஃப், பொடுகு தொல்லை, அதாவது பேன் மற்றும் பொடுகு தொல்லை கூட இருக்காது. இளநரை பித்தன்றெல்லாம் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்தை வந்து கருஞ்சீரகம் உங்களுக்கு வழங்கும். ஸோ உடல்நலத்தை தாண்டி அந்த பார்த்தீங்கன்னா அழகு தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வச்சு அழகு சார்ந்த விஷயத்திலுமே பாதுகாப்பு தர்றதுக்கு கருஞ்சீரகம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.